கிருஷ்ணகிரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே வணிக வரித்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் 2 அதிகாரிகள் பெண் ஆலோசகர் மூலம் வெள்ளியனூர் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் செல்போனில் பேசிய ஆடியோ ஆதாரத்துடன் சிபிஐயிடம் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் நேற்று இரவு சென்னையிலிருந்து 3 கார்களில் வந்த சிபிஐ அதிகாரிகள் வணிக வரித்துறை அலுவலகத்தில் இரவு முதல் சோதனை நடத்தினர். இதில் 2 அதிகாரிகள் மற்றும் பெண் ஆலோசகர் உட்பட 3 பேரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து தனி இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 3 சிபிஐ அதிகாரிகள் மட்டும் ஆவணங்கள் குறித்த தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பு வகிக்கும் வணிக வரித்துறையில் லஞ்ச புகார் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கேமாதா கோயிலில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு கொண்டு செல்லப்படும் கலச நீருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பூஜை செய்தார். தொடர்ந்து அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் பசுமாடுகளுக்கு உணவளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியில் மத்திய அரசு எந்தவொரு பாரபட்சமும் பார்ப்பதில்லை என்றும், மத்திய அரசு தரக்கூடிய நிதி தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தமிழக நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரை நேரடியாக சந்தித்து அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள போகிறார்கள். அது மிக பிரம்மாண்டமான ஒரு கனவு. நம் நாடு இந்த கனவிற்காகத்தான் பல ஆண்டுகள் காத்திருந்தது. அந்த கனவு, ராமர் பிறந்த இடத்தில் ராமருக்கான கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது இந்த பாரத தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரின் கனவு. அந்த கனவு நனவாகி கொண்டிருக்கிறது. இதை ஒரு மதம் சார்ந்த கனவாக நினைக்க கூடாது. பாரத தேசத்தில் உள்ள அனைவர் சார்ந்த மதச்சார்பின்மையாளரான கனவு என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு திருநகர் காலனி முதல் பால்மடை சண்முகா பொறியியல் கல்லூரி வரை உள்ள 3.6 கிலோமீட்டர் தூரத்தில் 32.50 கோடி மதிப்பில் சாலை அமைக்கும் பணிக்கு தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா, திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் மற்றும் திமுக முக்கிய பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருநகர் காலனி பிரிவு சாலையில் அமைக்கப்பட்டிருந்த 50 அடி உயர கொடிக்கம்பத்தில் அமைச்சர் மதிவேந்தன் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் செய்தி தொடர்பாளருமான நரசிம்மன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் என் மண் என் மக்கள் என்கிற யாத்திரை மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு நேரடியான பெரிய கட்சியாக பாஜக வளர்ந்து நிற்கிறது என்று தெரிவித்த அவர், அண்ணாமலை யாத்திரை பொதுமக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி மின்சார வாரியம் அலுவலகம் அருகே அருள் என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவர் தலைமுடி சேகரித்து விற்பனை மற்றும் பாத்திரம் விற்பனை செய்வது உள்ளிட்ட வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் தனது கணவர் வியாபாரத்திற்கு சென்றுவிட்ட நிலையில் தனது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு செல்வி தனது தாய் வீடான நேரு நகருக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் வியாபாரத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து அருள் பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த 1,20,000 பணம் திருடப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து வீட்டின் அருகே உள்ள ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஓமலூர் போலீசார் திருட்டு குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 774 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் கடந்த 24 மணி நேரத்தில் 2 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு, குஜராத் மாநிலங்களில் தலா ஒருவர் என 2 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் தற்போது 4187 பேர் கொரோனா பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாடு முழுவதும் கொரோனாவால் 5.3 லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர்.
புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே வணிக வரித்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வணிகர் ஒருவரிடம் லஞ்சம் பெற்றதாக வந்த புகாரை அடுத்து வணிக வரித்துறை அலுவலகத்தில் நேற்று இரவு முதல் சிபிஐ சோதனை நடத்தி வருகிறது. இதில் ACDO ஆக பணிபுரியும் பெண் அதிகாரி ஒருவரை விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மேலும் சில அதிகாரிகளை அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த தொடர் விசாரணைக்கு பின்னர்தான் எந்த புகாரின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டனர் என்று தெரியவரும். தொடர்ந்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இதுபோன்ற சோதனைகள் மேற்கொள்ளப்படுவது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.